போனதாக கொடுக்கப்பட்ட புகாரில் அவர் தனது வீட்டிலேயே சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து அவரது மாமனாரும் மாமியாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர் மரணத்திற்கு காரணம் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ளது நவீன் நகர். இப்பகுதியில் தனது தாய் தந்தை மற்றும் மனைவியோடு வசித்து வருகிறார் அருண் என்னும் நபர். அருணுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதியன்று திடீரென தனது மனைவியின் குடும்பத்தாரை தொடர்பு கொண்ட அருண் தன் மனைவியை காலையிலிருந்து காணவில்லை, எங்கு சென்றார் என தெரியவில்லை என கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர்கள் தனது மகள் எங்கும் சென்றிருக்க வாய்ப்பில்லை, கணவனிடம் கூறாமல் அவர் எங்கும் போக மாட்டார் என்பதால் உடனடியாக கிளம்பி கணவன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அருணோ அல்லது அவரது குடும்பத்தாரோ எவ்வித வருத்தமும் இல்லாமல் இருந்தது இவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் அக்கம்பக்கத்தில் தனது மகளை தேடி பார்த்துவிட்டு அவர் கிடைக்காமல் போகவே உடனடியாக அருணிடம் சென்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என கூறியுள்ளனர். ஆனால் அருணும் அவரது குடும்பத்தாரும் புகார் எதுவும் கொடுக்க வேண்டாம் என அவர்களை தடுத்துள்ளனர். அத்தோடு இரவு உறங்கச் செல்லும் போது உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்துள்ளனர். காலையில் வெகு நேரம் கழித்து எழுந்த அப்பெண்ணின் தாயும் தந்தையும் தங்களுக்கு உணவில் தூக்க மாத்திரைகள் கலந்து கொடுத்திருக்கலாம் என சந்தேகம் எழவே இவர்களே காவல் நிலையத்திற்கு சென்று தனது மகளை காணவில்லை எனவும் கண்டுபிடித்து தருமாறும் புகார் அளித்துள்ளனர். ஆனால் நவீன் நகர் காவல் நிலையத்தில் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கவே சில நாட்கள் கழித்து பல்லா காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளனர். ஆனால் அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாக மாறி மாறி 2 காவல் நிலையத்திற்கும் தங்கள் மகளை கண்டுபிடித்து தருமாறு அலைந்து திரிந்த அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் போகவே டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளனர். டிஜிபி உஷா போட்ட உத்தரவின் பேரில் இவ்வழக்கு கடந்த ஜூன் 20ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. காவல்துறையினர் காணாமல் போனதாக கூறப்பட்ட பெண்ணின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் விசாரணை செய்யவே அவர்கள் முன்னுக்கு பின் முரளாக பதிலளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களது வீட்டில் நடத்திய சோதனையில் வீட்டின் முன்புறம் சமீபத்தில் ஒரு குழி தோண்டி மூடப்பட்டிருப்பதை கண்டு காவல்துறையினர் மீண்டும் அவ்விடத்தை தோண்டி பார்க்கவே அங்கு ஒரு பெண்ணின் சடலம் இருந்துள்ளது. அச்சடலம் காணாமல் போனதாக கூறப்படும் அப்பெண்ணுடையதுதான் என்பது உறுதியாகவே அவர் எப்படி இருந்தார், யார் புதைத்தது என அருணின் குடும்பத்தாரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி அப்பெண்ணின் உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து அவரது மாமனார் அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் அவரது மாமியாரும் மாமனாரும் இணைந்து அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு வீட்டின் முன்பு குழி தோண்டி புதைத்துள்ளனர். இதனை கேட்ட காவல்துறையினர் அருணின் தாய் தந்தையை கைது செய்ததோடு தலைமறைவாக உள்ள அருணை தேடி வருகின்றனர். மேலும் கொலைக்கான காரணம் குறித்தும் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் ஒருவர் தனது மாமனாரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.